இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோபு புஸ்தகத்தின் 23 மற்றும் 24ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த 2 அதிகாரங்களிலும் யோபு பக்தன் தன்னுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துவதையும் தேவனிடமும் மனிதரிடமும் பேசுவதையும் குறித்து நாம் பார்க்க முடிகின்றது. 23ஆம் அதிகாரத்தை 5 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் கடவுளிடம் முறையிடும் யோபுவை பார்க்கின்றோம். 2வது பகுதி 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் கடவுளை நேருக்கு நேர் சந்திக்க ஏங்கும் யோபுவை பார்க்கின்றோம். 3வது பகுதி 8ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் கடவுளுடைய பிரசன்னத்தை தேடும் யோபுவை பார்க்கின்றோம். 4வது பகுதி 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் யோபுவின் உத்தமமும் கடவுளுடைய இறையாண்மையும் குறித்து பார்க்கின்றோம். 5வது பகுதி 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் கடவுளின் திட்டத்தின் மீது யோபுக்கான பயத்தை பார்க்கின்றோம். முதல் பகுதியிலே கடவுளிடம் முறையிடும் யோபு. யோபுவின் துன்பம் மற்றும் வேதனை மிக கடினமாக இருந்தது. நண்பர்கள் அவருடைய குற்றச்சாட்டை புரிந்து கொள்ளாமல் அவரது நியாயமான புலம்பலை முரட்டுத்தனமான கலகமாக அவர்கள் பார்ப்பதை பார்க்கின்றோம். 23ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்திலே, இன்றைய தினம் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது, என் தவிப்பை பார்க்கலும் என் வாதை கடினமானது என்று புலம்புகின்றார். அதே போல யோபு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, ஆகையால் நான் என் வாயை அடைக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன் என்று சொல்லுகின்றார். தேவனிடம் முறையிடுவதற்காக தன்னையே ஆயத்தப்படுத்தி தன் அங்கலாய்ப்பை தவிப்பை கூறுகின்றார். நம் வாழ்க்கையிலும் நம்முடைய அங்கலாய்ப்பு தவிப்பை தேவனிடமே நாம் கூற வேண்டும். 2வது பகுதி கடவுளை நேருக்கு நேர் சந்திக்க ஏங்குவதை 3லிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் படிக்கின்றோம். நான் அவரை எங்கு கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று யோபு ஏங்குகின்றார். கடவுளின் முன்னிலையில் தன் நியாயத்தை வரிசையாய் வைத்து தன்னை நிரூபிக்க விரும்புகின்றார். தன்னுடைய வழக்கை கடவுள் அன்போடு விசாரிப்பார், கவனிப்பார், தமக்கு தயை காட்டுவார் என்பதையும் நம்புகின்றார். ஆகவே தன்னுடைய நம்பிக்கையை, விருப்பத்தை, ஏங்கலை இந்த இடத்திலே பார்க்கின்றோம். 23ஆம் அதிகாரத்தின் 3-4ஆம் வசனங்களிலே, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன் என்று அழுகின்றார். இதே பகுதி போல யோபு புஸ்தகத்தின் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலும் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும் மற்றும் பல பகுதிகளிலும் தன்னுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துவதை நாம் படிக்க முடிகின்றது. யோபு பக்தன் தன் வாழ்க்கையிலே அனுபவிக்கின்ற அனைத்து விதமான துன்பங்களின் மூலமாக அவனுடைய வாஞ்சை கர்த்தருடைய சமூகத்தை நாட வேண்டும் என்பதையே ஏங்கி நிற்கிறதை பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் நெருங்கும் போது இன்னும் அதிகமாய் கர்த்தரை நெருங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோபுவுக்கு ஏற்பட்ட எல்லா துன்பங்களிலும் தேவனை கண்டுகொள்ளவும் அவரோடு மறுபடி ஐக்கியம் கொண்டு பேசவுமே அவர் விரும்பினதை பார்க்கிறோம். நம் வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும்போது இன்னும் கர்த்தரை கிட்டி சேர வேண்டும். சங்கீதக்காரரும் 42ஆம் சங்கீதம் 1-2ஆம் வசனங்களிலே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது என்று பாடுகின்றார். அதே போல சங்கீதம் 63:1, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று அவர் பாடுகின்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் மேலே நாம் வாஞ்சியாய் தவனமாய் எப்பொழுதும் அவரை நமக்கு முன்னிறுத்தவும் அவரை தேடிக்கொண்டிருக்கவும் அழைக்கப்பட்டோம். 3வது பகுதியாக கடவுளுடைய பிரசன்னத்தை தேடும் யோபுவை பார்க்கின்றோம். யோபு கடவுளை காண எல்லா திசைகளிலும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு தேடிக்கொண்டிருக்கின்றார்.
ஆனால் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் அவர் தன்னை சுற்றிலும் இருக்கின்றார். உணர்வு பூர்வமாக கடவுள் தன் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அவர் தன்னை சுற்றி இருக்கிறார் என்பதை அவர் முழுமையாய் விசுவாசிக்கின்றார். யோபு 23ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனங்களை வாசிக்கும்போது, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார். உண்மையாகவே ஆண்டவர் தன்னை சுற்றி இருக்கிறார், தன்னை பார்க்க முடியவில்லை. இதை நாம் சங்கீதக்காரன் 139வது சங்கீதம் 7, 8ஆம் வசனங்களிலே படிக்கும் போதும் அறிந்து கொள்ளலாம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஆண்டவர் எப்போதும் நம்மை சுற்றி நிறைந்து இருக்கின்றார். ஒருவேளை நம்முடைய கண்கள்தான் அவரை காண முடியவில்லை. நம்முடைய அகக்கண்களினாலே கர்த்தரை பார்ப்பதற்கு நாம் தூய்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். 4வதாக யோபின் உத்தமமும் கடவுளுடைய இறையாண்மையும் குறித்து 10ஆம் 12ஆம் வசனங்களிலே படிக்கின்றோம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்து அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன் என்று வேதத்திலே தன்னுடைய உறுதித்தனத்தை அவர் சொல்லுகின்றார். என்னை அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்ற புகழ்பெற்ற விசுவாச அறிக்கையை யோபு இந்த பகுதியிலே கூறுகின்றார். யோபு கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகாமல் அவருடைய கட்டளைகளை தான் முழுமையாய் கைக்கொண்டேன் என்றே கூறுகின்றார். யோபுவினுடைய வாழ்க்கை குறித்து தேவன் இன்னும் கரிசனை உடையவராயிருக்கிறார் என்றும், அவர் பேரில் உண்மையான உறுதியான எந்தவித துன்பமும் அவரை விட்டு விலகச் செய்ய முடியாது என்பதையும் யோபு அறிக்கையிடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட துன்பங்களை நாம் அனுபவிக்கும் போது ஆண்டவரை விட்டு பின்வாங்கக்கூடாது. சத்திய வேதத்திலே ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஈசாக்கை பலி கொடுக்கும்படியான துன்பம் வந்தபோதும் கர்த்தரை விட்டு விலகவில்லை. இரட்சகராகி இயேசு கிறிஸ்து பல்வேறு விதமான பாடுகளினாலே சோதிக்கப்பட்ட போதும் பிதாவை விட்டு விலகவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்க வேண்டுமென்றே இந்த சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு அவருடைய சத்திய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. 12வது வசனத்திலே இப்படி அறிக்கை செய்கின்றார். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அப்படியே காத்து கொள்வோமாக. 5வது பகுதியாக கடவுளுடைய திட்டத்தின் மீதான பயத்தை 13ஆம் வசனத்திலிருந்து 17 வரைக்கும் வெளிப்படுத்துகின்றார். கடவுள் நினைத்ததை செய்ய வல்லவர். அவரை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. கடவுள் தனக்கு நியமித்ததை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று உணர்ந்து கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடுங்குகின்றார். 13, 15ஆம் வசனங்களிலே அவரோவென்றால் ஒரே மௌனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன். நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகின்றேன். கர்த்தருக்கு பயப்பட்டு அவருக்கு மட்டுமே கலங்கி அவர் சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதை உணர்வுபூர்வமாக இந்த பகுதியிலே படிக்கின்றோம். யோபு 24ஆம் அதிகாரத்திலே கடவுளுடைய நீதியை குறித்து யோபு பல கேள்விகளையும், உலகத்தில் தீயோர்கள் செய்யும் அநியாயங்களையும், ஏழைகள் படும் வேதனைகளையும் குறித்து பேசுவதை பார்க்க முடிகின்றது. 24ஆம் அதிகாரத்தை 5 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1லிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் தேவனின் நியாய தீர்ப்பை குறித்த யோபுவின் இயக்கத்தையும், 2வது பகுதி 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் அவலநிலை குறித்தும், 3வது பகுதி 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருளில் நடக்கும் பயங்கரமான பாவங்களை குறித்தும், 4வது பகுதி 18ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் துன்மார்க்கரின் முடிவு மற்றும் தேவனின் பார்வையில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்தும், 5வது பகுதி 24ஆம் அதிகாரத்தின் 25வது வசனம் யோபுவின் சவாலோடு நிறைவு பெறுகின்றது. முதல் பகுதியிலே தேவனின் நியாய தீர்ப்பை குறித்த யோபுவுடைய இயக்கத்தை பார்க்கின்றோம்.
ஆண்டவர் எப்படி மௌனமாயிருக்க முடியும்? சர்வ வல்லவரான தேவன் ஏன் தீமை நடக்கும் காலங்களை அறிந்திருந்தும் அதற்கான நியாய தீர்ப்பை தாமதிக்கிறார் என்று கேள்வி எழுப்புகின்றார். இரண்டாவது எல்லைகளை மாற்றுவது, பிறருடைய மந்தைகளை பறித்து மேய்ப்பது, திக்கற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது போன்ற கொடுமைகள் நடக்கின்றனவே என்று அங்கலாய்க்கின்றார். 24ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே, சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன என்று கேட்கின்றார். நிச்சயமாகவே சர்வ வல்லவர் சகலத்தையும் அறிந்தவர். அவர் அவனவனுக்கு நியமித்த நாட்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் உலகத்தில் பொல்லாப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாம் இப்படிப்பட்ட பொல்லாதவர்களுக்கு மனம் திரும்புவதற்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 2வது பகுதி 5ஆம் வசனத்திலிருந்து 11 வரைக்கும் ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய அவல நிலையை அவர் பார்த்து அங்கலாய்க்கின்றார். காட்டு மிராண்டிகளைப் போல ஏழைகள் ஆகாரத்துக்காக பாலைவனங்களிலே விலங்குகளைப் போல உணவை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். துன்மார்க்கரின் வயல்களிலே வேலை செய்தும் கூலி கிடைக்காமல் நிர்வாணமாகவும் குளிரிலும் மழையிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். திராட்சை தோட்டங்களில் வேலை செய்தும் தாகத்தோடு இருக்கின்றார்கள். பிறர் தானியங்களை அறுவடை செய்தும் தங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத பசியோடு இருக்கின்றார்கள் என்பதையே அவர் இயங்குகின்றார். இன்றைக்கும் உலகத்திலே ஏழைகள் ஒரு கூட்டம் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் கேட்டு அறிகிறோம். இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் இறங்குவோம். அவர்களுக்கும் கர்த்தர் நியாயம் செய்யும்படியாய் தேவனிடத்தில் நாம் மன்றாடுவோம். 3வது பகுதியாக 24ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலிருந்து 17 வரைக்கும் இருளிலே நடக்கும் கொடிய பாவங்களை குறித்து வர்ணிக்கின்றார். நகரங்களில் நசுக்கப்படுகிறவர்களின் கூக்குரல் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் அதை தண்டிப்பதாக தெரியவில்லை. கொலைகாரர்கள், கள்வர்கள், விபச்சாரிகள் போன்றோர் வெளிச்சத்தை வெறுத்து இருளை நாடி இருளிலே இரகசியமாக இப்படிப்பட்ட அக்கிரமங்களை செய்வதற்கு முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையே கூறுகின்றார். 24ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்திலே, அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார். அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கின்றார்கள். இப்படி ஒரு கூட்டத்தார் அன்றைக்கு யோபின் காலத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். இவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். 4வது பகுதியாக துன்மார்க்கரின் முடிவு மற்றும் தேவனின் பார்வையில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்து 18ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் படிக்கின்றோம். தற்காலிகமாக துன்மார்க்கர் செல்வத்தோடும் பாதுகாப்போடும் செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒரு நாள் முழுவதுமாய் அழிக்கப்படுவார்கள். மரணம் நிச்சயமாய் அவர்களை சந்திக்கும். அவர்களுடைய செழிப்பு விரைவில் வாடிப்போகும், புல்லை போன்று இருக்கும் என்று தன்னை தேற்றிக் கொள்ளுகின்றார். 24ஆம் அதிகாரத்தின் 23, 24ஆம் வசனத்திலே, தேவன் அவனுக்கு சுக வாழ்வை கட்டளையிட்டதினால் அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாக இருக்கிறது. அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமற் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை போலும் அடக்கப்படுகிறார்கள். கதிர்களின் நுனியைப் போல அறுக்கப்படுகின்றார்கள். இதுதான் துன்மார்க்க பாவ ஜீவிகளுடைய நிலையாயிருக்கின்றது. நிறைவாக 25வது வசனத்திலே யோபுவின் சவாலை பார்க்கின்றோம். நான் சொல்வது எவ்வளவு உண்மை என்பதை வெளிப்படுத்த, அப்படி இல்லை என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியர்த்தமாக்கத்தக்கவன் யார் என்று கேட்கின்றார். இப்படியாய் பல வேளைகளிலே தான் நீதிமான் என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, என் நாவிலே அக்கிரமம் உண்டோ, என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ என்று கேட்கின்றார். உண்மையாகவே யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு வாழ்ந்து அவரையே சார்ந்து உண்மையே பேசி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி இருக்கின்றார். கடவுளுக்கும் பிசாசுக்கும் இடையிலே நடந்த இந்த யுத்தத்திலே கடவுளுடைய நீதியை நிலைநாட்டுவதற்கு யோபு பயன்படுத்தப்பட்டார். உண்மையாகவே யோபு கர்த்தரோடு சார்ந்து நீதிமானாய் வாழ்ந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு சார்ந்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக நீதிமான்களாய் வாழுவோம். அப்படி வாழ்ந்து நித்தியத்தை சுதந்தரிப்போம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.